வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 20 இன்னைக்கு ஃப்ரீடம் ஃபார் ஸ்பீச் டேன்னு சொல்லிட்டு வெனிசுலா பேர் உருகுவேல செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பகுதிகளில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் மொழி பேசுகிறவங்களோட எண்ணிக்கைன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, எதனால் இந்த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி 1870 அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாகலாம், அது சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் எது நம்மளோட பிளேஸ் எதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துனே வந்தாங்க. அப்போ இந்த ரோம்ன்ற ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா இமானுவேல் அப்படின்றவங்களுடைய ராஜ்யம்ன்றது ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் வச்சு போயிட்டு இருக்கு. அதை எதிர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சுவர்களை உடச்சி உள்ளே போயிட்டு அந்த பகுதியை வந்து கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கடைசியாக ஒரு பெரிய கைப்பற்றலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பகுதி அவங்களோட கண்ட்ரோல் வந்துச்சு. சரி, அதுக்கும் இந்த ஃப்ரீடம் ஸ்பீச்சுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் அந்த நாட்டு மக்களுக்கு ஃப்ரீடம் இல்லாமல் இந்த கருத்து சுதந்திரம்லாம் இல்லாமல் பயங்கரமான ஒரு முடியாச்சியாக ஒரு அடக்குமுறையாக அது இருந்தது. அதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீடம் ஃபார் ஸ்பீச் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவை மாற்றி இன்றைக்கி செப்டம்பர் 20 செலிப்ரேட் பண்ணுறாங்க வெனிசுலா பெரு உருகுவேலா. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நேஷனல் கெனால் கன்சர்வேஷன் டேன்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து 1782 கிங் ராமாங்கிற ஒரு என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய பிளேஸை பாதுகாக்கிறதுக்காக சுற்றி அகழிகளை தோண்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அது 1850 மறுபடியும் இன்னும் 2-3 அகழிகளை சுற்றி தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதிகள்லாம் வந்து அப்படி டோட்டலாக மாதிரி அந்த போர்லாம் போயிருச்சுல, அதனால் இந்த பகுதிகள்லாம் தண்ணி தேங்கி இருக்கிறதுனாலையும் அந்த இடம் ரொம்ப கூலிங்காகவும் இருக்கிறதுனாலையும் அங்கே வந்து அப்படி மிதக்கிறதுக்கு வீடு மாதிரிலாம் கட்டிக்கிறாங்க, அவங்க வாழ்கிறதுக்கான பிளேஸாக மாற்றிக்கிறாங்க. சுற்றி ஒரு பெரிய வியாபார தலமாகவும் அது மாறுது. நிறைய வெளிநாட்டு பர்சன்ஸ்லாம் அப்படியே கவர்ந்து இழுக்க அது ஒரு பெரிய சுற்றுலா தலமாகவும் மாற ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே குப்பைன்றது அதிகமாக சேர ஆரம்பித்து அந்த பகுதி முழுக்கவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக குப்பைகள் சேர்ந்துருக்கிற ஒரு பிளேஸாக மாறிடுச்சு. இதனால் பார்த்துட்டு இருந்தவங்க என்னையா இது இப்படி இருக்குது, நம்ம நாட்டுக்கு ரோடுலாம் வேறு போட வேண்டியிருக்கு, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலலாம் ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு சில பகுதிகள் மட்டும் பார்த்திங்கன்னா இன்னமும் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு பகுதியாக இருக்குது. அங்கே ஒரு சில பகுதிகள்லாம் ரொம்ப அதிகமான குப்பையாகவும், இன்னொரு சில பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸு அப்புறம் அவங்க நாட்டுக்குன்னு உரிய சில தின்பண்டங்களாக இருக்கலாம், இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு பிளேஸாக அந்த படகுல உட்காந்து விற்கிறது அப்படின்றது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பிளேஸை நம்ம சுத்தமாக பாதுகாத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 1700 கெனால்ஸ் இருக்குது. அதில் 2600 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க போட்டுருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக இருக்கக்கூடிய 9 கெனலை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒன்று நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட வருமா தான் தாய்லாந்தில் நேஷனல் கெனால் கன்சர்வேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 20. நெக்ஸ்ட் இன்னைக்கு க்ளீன் அப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.1 பில்லியன் கழிவுகள் வந்து அப்படியே டன் கணக்கில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் 33% வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வெளிப்புறமான பகுதியில் அகற்றி வைக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்காமே இருக்குது. அங்கங்கே அவங்க இருக்கக்கூடிய இடத்துலேயே போயிட்டுருக்கு. 2050 இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காற்று எல்லாமே மாசுபடும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் இதை பற்றியான தகவலாம் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க, 1993 அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை பொது பகுதிகளை நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு மூலமாக டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 35 மில்லியனாக மக்கள் சேர்ந்து அது ஆர்கனைசேஷன்றது பெருசாக இருக்குது. 130 நாடுகளினுடைய சப்போர்ட்டில் இன்றைக்கி இந்த க்ளீன் அப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கான முயற்சிகள் பண்ணுறதுக்கு தன்னாளர்களை வந்து வேலை செய்யக்கூடிய அதனால தான் பார்த்தீங்கன்னா க்ளீன் அப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 20. நெக்ஸ்ட் டிசலைன் டே அப்படின்னு சொல்லிட்டு அயாத்தியில் ஒரு டேங்க. இது வந்து ஜீன் ஜாக் டிசலைன் அப்படின்ற ஒரு பர்சனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான். இதுதான் அவங்க நாட்டினுடைய முதல் ஆட்சியாளராக பார்க்க போகிறாரு, அவங்க நாட்டினுடைய தேச தந்தையாகவும் பார்க்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, 1791 ஃபஸ்ட் டைமாக நிறைய அடிமைத்தனம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு எதிராக நம்ம வந்து குரல் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு மக்களாக சேர்ந்து நிறைய குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த புரட்சி போராட்டம்ன்றது பெரிய லெவலில் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த அடிமைத்தனன்றது ஒழிக்கப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1802 பிரான்ஸுக்கிட்டேருந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளர்ச்சியும் கிளம்புது. அதன் மூலமாக எங்களுக்கு சுதந்திரமும் கிடச்சிது. அவங்க நாட்டில் வந்து இந்த சுதந்திரம் கிடைச்ச ஒரு கான்செப்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லெவலில் இவரை கொண்டாடுறாங்க. அட் த சேம் டைம் அந்த முதல் முறையாக அவங்க நாட்டினுடைய அடிமைத்தனன்றது ஒழிக்கப்பட்டது, முழுமையாக ஒழிக்கப்படுறதுக்கு காரணமும் இவர் தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் அவங்க பிரான்ஸில் நாட்டை விட்டு போக பொருளாதார நெருக்கடின்றது ஜாஸ்தி ஆகுது. அப்போ வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான வேலையாகவும் இன்னும் கொஞ்சம் நெருக்கடிகளும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா இவருடைய ஆட்சி முறைன்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு இவருக்கு நெகட்டிவாக ஒரு குழு உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழு உடனே சதி புரட்சிலாம் பண்ணி 2 வருஷத்தில் இவரை படுகொலை செஞ்சு மறுபடியும் அவங்க ஆட்சியை கைப்பற்றினாங்க. பட் இவங்க நாட்டினுடைய முதல் அடிமைத்தனன்றது ஒழிக்கப்பட்டது காரணமாகவும் அவங்க நாடு சுதந்திரம் அடைஞ்சது காரணமாகவும் இருந்த பர்சன் இந்த ஜீன் ஜாக் டிசலைன் அப்படின்ற பர்சன். அதனால் அவரை கொண்டாடணும்னு சொல்லிட்டு வருஷத்தில் 2 நாள் வச்சுருக்காங்க. அதில் ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள். எல்லா கேள்விகளுக்கும் சிறந்த பதில் காலம் தான். இதை சொல்லி அழுத்து போனதுனால தான் கடவுள் எப்பவுமே அமைதியாக இருக்காரு போல. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுவது அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துருக்கு. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.